குட் மார்னிங் மக்களே. இந்த குளிர தாங்கவே முடியலையே, ஜென்னியே வந்துடும் போல் தெரியுதே எனக்கு. எப்பா, நம்மளாலே தாங்க முடியல, குழந்தைங்களாம் எப்படி தாங்கனே எனக்கு தெரியல. பசங்களை ஸ்கூலுக்கு வேற ரெடி பண்ணி அனுப்பணும், குளிக்க வைக்கணும், சாப்பாடு செய்யணும். இந்த குளிர்ல எவ்வளோ வேலை செய்யறது. ஒதுருதே கை காலெல்லாம். கோலம் வேற போடணுமே மார்கழி மாசம், இல்லைன்னா எங்க மாமியார் வேற என்னன்னு கேட்டுக்கினே இருக்கும். மார்கழி மாசத்துல கோலம் போட்டா தானே நல்லது. ஆனா நம்மளால குளிரே தாங்க முடியல. ஜென்னி வர மாதிரி இருக்குது. இப்பயே ஜில்லுன்னு போய் சாமான கழுவணும், சாப்பாடு செய்யணும். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. பேசாம இந்த மார்கழி மாசம் ஆனால் லீவ் விட்டுடலாம் ஸ்கூல்ல. இந்த மார்ச் மாசம் லீவ் விடுறதுக்கு பேசாம மார்கழி மாசத்துல லீவ் விட சொல்லலாம். நமக்கே இந்த குளிருது, நம்ம இவ்வளோ வேலை செய்யறோம் வீட்டுல, நம்மளாலேயே தாங்க முடியல. இந்த ருக்குவும் மயிலும் என்ன பண்றாளுன்னே தெரியலையே. இவளுங்கெல்லாம் என்ன வேலை செய்வாளுங்க? ஆல்ரெடி அவங்க மாமியாரை ஏமாத்தின்னு சுத்துறவளுங்க இவளுங்க வேலை செய்யறாளுங்களா இல்லை என்ன பண்றாளுன்னே தெரியலையே இந்த குளிர்ல. என்னமோ பண்ணட்டும். கோலத்தை போட்டு முச்சாச்சு. போய் கொஞ்ச நேரம் ஒரு டீயை ஸ்ட்ராங்கா போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஒன்று ஒன்றா ஆரம்பிப்போம். வேற என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும். இந்த குளிரா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, நம்ம தான் பண்ணணும். சரி, போய் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. ஏக்கா ஏக்கா, நல்லா ஜாலியா குளிர்ல என்ஜாய் பண்ற போலையேக்கா. அடியே, கை காலு வாயின்னு எல்லாமே டைப் அடிக்குது எனக்கு குளிர்ல. நான் உனக்கு ஜாலியா இருக்கிறேனா நானு? அதேதான்க்கா, பல்லெல்லாம் டகடகடகடகடன்னு 80 வயசுக்கு இளவனுக்கு ஆடுற மாதிரி டக்கு டக்குன்னு அடிக்குதுக்கா. ரொம்ப குளிர் தாங்க முடியலக்கா. என்னால ஒரு சூடா ஒரு டீ போட்டு கூடாங்கக்கா. ஏன்டி இப்படி என் உயிரை வாங்கறதுக்குனே காலையிலேயே வந்துடுற? என்னால முடியல. நானே பசங்களுக்கு போய் டிஃபன் செய்யணும். இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது உள்ள. காலையில வந்து டீயை போடு, அதை போடுன்னு. உங்க வீட்டுல கிச்சன் கிடையாதாடி? பால் கிடையாதா? எதுவுமே கிடையாதா? நேரம் தூங்கி ஏஞ்ச உடனே இங்கதான் வருவியாடி நீ? ஏக்கா, சும்மா இப்படி எல்லாம் பேசாதக்கா. நான் எந்த நிலைமையில வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் என் மாமியார்காரி என்னை எழுப்பி விட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுன்னு சொல்லிட்டு என் உயிரை உண்டு இல்லைன்னு எடுத்துச்சுக்கா. இதுல வேற குளின்னு சொல்லிட்டு என்னென்ன டார்ச்சர் பண்ணிச்சு தெரியுமா? அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இங்க வந்தேன் நானு. நீ என்னடானா இப்படி பேசுற? என்ன காலையில 5 மணிக்கெல்லாம் எழுப்புதுக்கா. போய் கோலம் போடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எழுப்பிக்கிட்டே இருக்கு. உண்மையிலே எனக்கு இப்பதாண்டி சந்தோஷமா இருக்குது. பாவம் அந்த கிழவியை என்ன ஏமாத்துவ நீ? எவ்வளோ வேலை செய்யும். இப்பதாண்டி அது கரெக்டா மாமியார் மாதிரி நடந்துக்குது. கரெக்ட். இப்பதான் அனுபவிடி. அக்கா, நீ எல்லாம் எப்படிதான் வேலை செஞ்சியோ எனக்கு தெரியல. உங்க மாமியார் எவ்வளவோ பரவாயில்லக்கா. ஆனா என்னென்ன பண்ணுது தெரியுமாக்கா? பச்சை தண்ணியை எடுத்துட்டு வந்து பக்கெட்ல வச்சுட்டு போய் குளின்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணுச்சுக்கா. கோலம் போட்டுட்டு வந்து குளிக்கணும்னு சொல்லிச்சு. நானு அது உள்ள போன கேப்ல சந்துல பொந்துல நோய்ஞ்சு ஓடி வந்துட்டேன் இந்த பக்கமா. இதோட மணி 8 மணிக்கு தான் நான் அந்த பக்கமே தலையை காட்டுவேன். ஏண்டி, அந்த கிழவிக்கு நீ ஏதாச்சும் கூட மாட ஏதாச்சும் உதவி செஞ்சிருந்தா அதுவும் உனக்கு ஏதாச்சும் பண்ணும். இத்தனை நாள் அந்த கிழவி தானடி எல்லா வேலையும் பார்த்துச்சு. உங்க மாமியாரை நீ மாமியார் மாதிரியா பார்த்த? ஒரு வேலைக்காரி மாதிரி அதை எவ்வளோ வேலை வாங்கின. இப்போ அது திரும்பி உன்னை வேலை வாங்குது. இனிமே நீ அதுகிட்ட மாட்டின. இனிமே நீ தான் செஞ்சு ஆகணும். வேற வழியே கிடையாது. அவ தேடின்னு வந்தாலும் வந்துருவாக்கா அந்த கிளவி. குளிக்க சொல்லிட்டு சுடு தண்ணி கூட வச்சு கொடுக்கலக்கா. பச்சை தண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு பக்கெட் ஃபுல்லா தலைக்கு குளின்னு சொல்லிட்டு என்ன உயிரை எடுக்கிறாக்கா. கேட்டா அந்த காலத்துல என் மாமியார் இப்படிதான் பண்ணுச்சு அப்படிதான் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு கதையா சொல்லுது. என்னால முடியல. அவ உள்ள போன கேப்ல ஓட்டமா ஓடி வந்துட்டேன் நானு. உன் நிலைமை இப்படி. இந்த ருக்கு என்ன பண்றான்னு தெரியலையே. ஏக்கா, அவளை காணோம்னு சொல்லிட்டு கேட்டியே, இதோ பாருங்க தெரிச்சு ஓடி வரா. என்னாச்சுன்னு தெரியலையே. அடியே நில்லுடி. ஏண்டி இப்படி ஓடி வர? என்னடி ஆச்சு? தெரிச்சு ஓடி வர? ஏக்கா கை காலெல்லாம் ரொம்ப ஒதுருதுக்கா. ஆமா, உனக்கு மட்டும் தான் ஒதுருது. எங்களுக்கெல்லாம் நல்லா இதமா இருக்குது. என்னன்னு சொல்லுடி. ஏய், இந்த குல்லா எங்கடி வாங்கின? அழகா இருக்குது. இவ ஒருத்தி, அவளே என்னத்துக்கோ கத்திக்கின்னு வரா, அழுதுனுக்குறா. அதை கேட்காம குல்லா எங்கன வாங்கினு கேட்டுனுக்குறா பாரு. என்னன்னு சொல்லுடி. முதல்ல பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலை இருக்கு. காலங்காத்தால உங்க பஞ்சாயத்தை பார்க்க முடியாதுடி. சொல்லி தொலைடி. ஏக்கா, என் மாமியார் காலங்காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு அலாரம் வச்சு என்னை எழுப்பி போய் கோலம் போடு, பச்சை தண்ணியில குளி அப்படின்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்குதுக்கா. என்ன இவளுங்க 2 பேரும் ஒரே கதையை சொல்றாளுங்க? ஏக்கா, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இவங்க மாமியாரும் என் மாமியாரும் சேர்ந்து தாங்க இந்த பிளானே பண்ணியிருக்கிறாளுங்க. அடியே, என் மாமியாரும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு என்னை பச்சை தண்ணியில குளி, வாசல் பேருக்கு போய் பால் வாங்கி டீ போடு அப்படின்னு சொல்லிட்டு என் உயிரை உண்டு இல்லைன்னு எடுத்துச்சுடி. கோலம் போட்டுட்டு சந்தில நுழைஞ்சு அக்கா வீட்டுக்கு ஓடி வந்தேன். நீ பார்த்தா என் பின்னாடியே ஓடி வர. அப்ப இவளுங்க 2 பேரும் மீட்டிங் போட்டு நம்மளை பழி வாங்கணும் தாண்டி நம்ம மாமியார்காரிங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கிறாளுங்க. அடி போடி, என்னால முடியல. உன்னையாச்சும் 5 மணிக்கு அனுப்புறாடி, என்ன 4 மணிக்கே எழுப்புறாடி. அலாரம் வச்சுட்டு காதுகிட்ட எத்தனை வந்து காட்டுறா. அது கொர்றன்னு கத்துது. என்னால முடியல. கொஞ்சம் கூட அறிவே இல்லடி அந்த கிழவிக்கு.
அடியே நீங்க ரெண்டு பேரும் நல்லா மாட்டீங்க. உங்களை பழி வாங்கறதுக்கு தாண்டி இந்த மாதிரி பண்ணுதுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுரி. நீங்க கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாடி ஆடுனீங்க. அந்த கிழவிய எவ்வளோ வேலை வாங்குனீங்க. காலங்காத்தாலே ஊர் சுத்தி நீங்க கிளம்பிடுவீங்க. பாவம் உங்களுக்கு அது வயசானது எவ்வளோ வேலை செஞ்சுச்சு. சோறாக்கி வைக்கும், எல்லா வேலையும் பார்க்கும்ல. இனிமே நீங்க மாட்டீங்க. ஒழுங்கு மரியாதையா போய் நீங்க தாண்டி செய்யணும் இனிமே. ஏக்கா ஏதாச்சும் பேசுனீன்னா அவ்வளவுதான் உன்னை. நானே கடுப்புல இருக்கிற எங்க மாமியாருக்கா சப்போர்ட் பண்ற நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா அதுங்களுக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிற. அதுங்க என்ன 5 மணிக்கு எழுப்புது, இவ்வளவு 4 மணிக்கு எழுப்புது. உனக்கு ஒரே குஷியா இருக்குதா இதை கேட்டா? ஏண்டி அப்ப அந்த 60 வயசு கிழவி இந்த குளிர்ல எவ்வளவு வேலை செஞ்சுச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? கால் மேல கால் போட்டுன்னு டிவி பார்த்து நின்றீங்க. இப்போ நீங்க செய்ய போறீங்க. இனிமே அது கால் மேல கால் போட்டுன்னு உட்காந்து இருக்க போகுது. எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இனிமே உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா போய் அவ வீட்டுல அவ வேலை செய்யுங்க. ஏக்கா நீயே இப்படி பேசலாமாக்கா? எங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு பழக்கமே கிடையாதுக்கா. எங்களுக்கெல்லாம் வேலைனாலே அலர்ஜிக்கா. நாங்கள் எப்படிக்கா வேலை செய்யறது? அவங்களாம் அந்த காலத்துல இருந்து செஞ்சவங்க, செய்யட்டுமே அவங்களே. நாங்கள் எதுக்கு செய்யணும்? ரொம்ப நல்லா இருக்குதுரி நீ பேசுறது. வயசான கிழவி உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு வைப்பா. நீ ஊரை சுத்திக்கிட்டு வருவ. ஒழுங்கு மரியாதையா போய் நீங்களே செய்யுங்க. டீயா கேட்டா உனக்கு டீயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்களே போய் உங்க வீட்டுல டீயை போட்டு குடிங்க. நீங்களே என்னமோ பண்ணி தொலைங்க. இங்க வராதீங்க. ஏக்கா ப்ளீஸ்க்கா, ரொம்ப கை காலெல்லாம் உதிருதுக்கா. ஒரே வாட்டி டீ மட்டும் கொஞ்சோண்டு சூடா போட்டு கொடுக்கா. குடிச்சிட்டு நாங்க இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறோம்க்கா. இங்க இருந்து ஓடி பக்கத்து தெருவுல போயிட்டு அங்க ஒரு மணி நேரம் உட்காந்து நின்னுட்டு உங்க மாமியார் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச உடனே வருவீங்க. அதானே? இது என்ன எல்லாத்தையும் சொல்லுது? இதுகிட்ட இருந்து நம்ம மாமியார் கிட்ட இருந்து கூட எஸ்கேப் ஆயிடலாம் போல. இதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுது ரொம்ப தொல்லை போலையே. ஏக்கா என்ன நீ என்ன நினைச்சிட்ட? நாளைக்கு காலையில பாரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு கோலம் போட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்யறேனா இல்லையா பாரு. இது ஓ மேல சத்தியம். வாயிலே அடிச்சு போட வேண்டிய உன்ன ஏன் மேலலாம் சத்தியம் பண்ணினா? நீ நல்லா குப்புற அடிச்சு 8 மணி வரைக்கும் தூங்குவ. இதுல வேற நாளைக்கு 3 மணிக்கு ஏஞ்சி நீ பச்சை தண்ணியில குளிச்சு கிழிச்சிருவ. ஒழுங்கு மரியாதையா ஓடி போங்கடி. காலங்காத்தால என்ன டென்ஷன் பண்ணாதீங்கடி. இந்த குளிர்ல என்னால நிக்க கூட முடியல. அக்கா நிஜமாவே நாளைக்கு நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோமா இல்லையா பாரு. நீ அடியே மயிலு, நாளைக்கு காலையில் எனக்கு 3 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிடி. நீ எந்திரிக்கிறப்போ நானும் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்கிறேன். நம்ம 2 பேரும் யாருன்றதை இந்த அக்காக்கு காட்டுவோண்டி. சரி சரி நாளைக்கு காட்டுங்க. இப்ப கிளம்புங்க. அக்கா அந்த டீயை மறந்துட்டக்கா. அந்த டீயை மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்க ஓடியே போயிடுவோம்க்கா. விட மாட்டீங்கல்ல? நில்லுங்க. 2 நிமிஷத்துல எத்தனை வந்து தொலைறேன். இந்தாங்கடி டீ குடிச்சிட்டு ஒழுங்கு மரியாதையா போய் அவ வீட்டுல ஒழுங்கு மரியாதையா வேலை செய்யுங்க. புரியுதா? பாத்துடி உரியல டம்ளர் வழிக்கு உள்ள போயிட போகுது. அக்கா நீ வர வர காமெடி நல்லா பண்றக்கா. கரெக்ட் தான். எப்ப என் மாமியார் என்ன திட்ட போதுன்னு தெரியல. இவளும் கூட சேராதன்னு அதுவும் சொல்லின்னு தான் இருக்குது. உங்களுக்கு டீ கொடுத்தத தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, உங்க கூட சேர்த்து என்னையும் அனுப்ப போகுது எங்க மாமியார். நீங்க பண்றதால நான் வேற திட்டு வாங்க போறேன். ஒழுங்கு மரியாதையா குடிச்சிட்டு கிளம்புங்க. மக்களே பாய்.